ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் மசாலா கேஃபே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பானிபூரி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்லித்தர போகிறேன். ஒரு மிக்சிங் பவுலில் 150 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அது மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவாக பிசைஞ்சுக்கலாம். ஸோ இதை நல்லா டைட்டாக அழுத்தம் கொடுத்து பிசையணும். ஸோ நீங்கள் தண்ணி சேர்க்க சொல்ல பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துடக்கூடாது. அண்ட் இந்த மாவு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும், நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடாது. இதை ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பிசைஞ்சிருப்பேன். மாவு இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஈரமான காட்டன் துணியை வச்சு மூடிடலாம் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும். ஸோ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த மாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இது நல்லா டைட்டாக தான் இருக்குது. இது ரொம்ப டைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நமக்கு இதை நல்லா திரட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். இதை 2 செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு மாவை திரட்டுறீங்கன்னா இன்னொரு பாட்டை வந்து ஈர துணி வச்சு அதே மாதிரி மூடிடலாம். இப்போ இதை நல்லா நம்ம திரட்டி எடுத்துப்போம். நல்லா அழுத்தம் கொடுத்தே திரட்டுங்க. இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். நம்ம நார்மலாக ஒரு சப்பாத்தி திரட்டுற அளவு திக் இருந்தால் போதும். ஸோ இதில் நல்லா சின்ன சின்ன ரவுண்டு ஏதாவது ஒரு ஷேப் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குட்டி குட்டியாக இந்த பூரி போடுறதுக்கேற்ற மாவு மட்டும் எடுத்து வச்சுப்போம். இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம பூரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் எண்ணெய் காய வைக்கலாம். அந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடில் இருக்கணும். அதில் ஒரு பூரியாக போட்டு எடுங்க. போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் பூரி நல்லா எழும்பும். ஸோ ஒரு பூரியாக போட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ நான் இந்த பூரிஸ் எல்லாம் திருப்பி போட போகிறேன். இதை திருப்பி விடணுன்னா அப்போ ரொம்ப லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும்.
லோ ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். ஸோ பொறுமையாக ஃப்ரை பண்ணுவோம். பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பூரி. அவ்வளோதான், 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பூரியை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பானிபூரிக்கு தேவையான பூரிஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பானி செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள் எடுத்திருக்கேன். அதே ஒரு பிடி அளவுக்கு புதினா இலையும் எடுத்திருக்கேன். 2 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். காரம் வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு. இதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். ஸோ இதுதான் நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது கூட 2 கப் அளவுக்கு கோல்டு வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சாட் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூட புளிப்புக்கு நீங்கள் புளி கரைச்சல் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லைனா ஒரு முழு லெமனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டான பானியும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ புளி சட்னி செய்ய 100 கிராம் அளவுக்கு புளியை நான் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம். அது 1 கப் அளவு வந்துச்சு. அதை பேனில் சேர்த்துட்டேன். அது கூட 30 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸோ வெல்லம் நல்லா இதில் கரைஞ்சி கொதிக்கிற வரைக்கும் வேக விடுவோம். ஸோ வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த தண்ணியில் கொதிக்குது. இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் சும்மா 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். அதே அரை டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். நம்ம டேஸ்டான புளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங்க்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட ஊற வச்ச கருப்பு சென்னா, வேக வச்ச சென்னா சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சட்னி சேர்த்துருக்கேன். நம்ம ரெடி பண்ணோம்ல அதுதான். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மிக்ஸ் பண்ண மிக்ஸ்டரை வச்சு நீங்கள் பானிபூரியில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி ரொம்பவே டேஸ்டான எல்லாரோட ஒரு ஃபேவரட் பானிபூரி சாட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், நம்ம செஞ்ச பூரிஸும் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக வந்திருக்குன்னு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே நல்லா வரும். ஸோ ஒரு பூரிஸ் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம்ல அதை ஃபில் பண்ணிப்போம். இந்த இனிப்பு புளிப்பு கலந்த இந்த டாமரின் சட்னி இருக்குல்ல, புளி சட்னி, இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பானியை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.